முதல்ல 600 கிராம் நெல்லிக்காயை நல்லா கழுவி சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். அதையே காய் சிரவர தட்டத்தில் நீட்டாக துருவி எடுத்துக்கணும். துருவி எடுத்துட்டு அப்புறமா அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம 600 கிராம் நெல்லிக்காயை துருவி வச்சிட்டோம். இதையே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கணும். அது கூட இப்போ ஒரு 30 கிராம் உப்பை சேர்த்து அரைச்சிக்கிறோம். நெல்லிக்காயை இப்போ மிக்சியில் நெல்லிக்காயை அரைச்சிக்கிறோம். இந்த 600 கிராம் நெல்லிக்காய்க்கு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் கண்டிப்பாக ஊற்றணும். அப்போ தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 லிட்டர் எண்ணெய் வந்து 600 கிராம் நெல்லிக்காய்க்கு அளவாக இருக்கும். சரியா? எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நல்லெண்ணெய், அதாவது செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அது கொஞ்சமாக கடுகு ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போதுமானதுக்கு பண்ணிடு. கடலைப்பருப்பு போட்டு ஒரு 2 செகண்டில் 2 கருவேப்பிலை. இப்போ கடலைப்பருப்பு வந்து பொண்ணு நிறமாக ஆனதுக்கப்புறம் நெல்லிக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், இல்லைன்னா பொங்கி வரும் எண்ணெய். அதாவது நல்லெண்ணெய்ங்கிறதுனால பொங்கி வரும். அதுக்கு கொஞ்சம் பாத்திரம் பெருசாக வச்சுக்கணும். நெல்லிக்காய்க்கு வந்து பிஞ்சு நெல்லிக்காயாக இருந்தால் அதுலேயே தண்ணி விடும். ஆனால் நல்ல முத்தின நெல்லிக்காய் கனியானதுக்கப்புறம் அரைச்சோன்னா கொஞ்சம் அரைக்கிறது கடினமாக இருக்கும். இருந்தாலும் தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் அந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். நெல்லிக்காய் வந்து நல்ல வேக வரைக்கும், எண்ணெய் மேலே வர வரைக்கும் அப்படியே சிம்ம கொஞ்சம் மீடியமான அடுப்பு வச்சுட்டு எரிக்கணும். இல்லைன்னா நெல்லிக்காய் வந்து பற்றி போயிடும். வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்காக நெல்லிக்காய் வதங்க வரைக்கும் கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டே இருக்கணும். அப்போ தான் நெல்லிக்காய் நல்லா வேகும். நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம், வெந்து வரும்போது எண்ணெயும் நெல்லிக்காயும் பிரிஞ்சு வந்துடும். அப்படி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் மிளகாய்த்தூள் போடணும், வரமிளகாய்த்தூள். அதாவது ஒரு 30 கிராம்லேருந்து 40 கிராம் வரைக்கும் போட்டால் அளவாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 50 கிராம் போட்டுக்கலாம். எங்களுக்கு காரம் கம்மியாக வேணுங்கிறதுனால நாங்கள் ஒரு 30 கிராம்லேருந்து ஒரு 35 கிராம் போடுவோம். அவ்வளோதான். நெல்லிக்காயை
வானிலையில் கொட்டினதுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி கலரிட்டு இருந்ததுக்கப்புறம் நெல்லிக்காய் வந்து ஒரு மாதிரி கலர் மாறும், ஒரு ப்ரௌன் கலருக்கு வர மாதிரி வரும். அப்போ வந்து மிளகாத்தூள், நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 10 கிராம் வெந்தயம், ஒரு 10 கிராம் கடுகு சேர்த்து பொன்னிறமாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம், அதையே போடணும். போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு இறக்கி வச்சிடலாம். நல்லா கிளறிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி மனம் அருமையாக இருக்கும். அந்த மனம் வந்ததுக்கு அப்புறமா மிளகாத்தூள் போடணும். ஸ்டவ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். மிளகாத்தூளை ஏன் முதல் போடுறது இல்லைன்னா, மிளகாய்த்தூள் போடும்போது கரிஞ்சு போயிடும். அதுக்காக மிளகாத்தூள் கடைசியில் சேர்த்துக்கிறோம். நம்ம ஒரு 30 கிராம்லேருந்து ஒரு 35 கிராம் இருந்தால் அதுவே போதுமானது. அது போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டே இருக்கணும். அப்போ வந்து மிளகாத்தூள், நெல்லிக்காய், உப்பு எல்லாம் நல்லா கலங்கினதுக்கப்புறம் நெல்லிக்காயும் எண்ணெயும் பிரிஞ்சு வரணும். நெல்லிக்காயும் நல்லெண்ணெயும் ஊற்றி கொதித்து வெந்து நல்லா மேலே வருது பார்த்திங்களா எண்ணெய். அப்போ மட்டும் கொஞ்சமாக ஒரு 10 கிராம் வெந்தயத்தூளும் கடுகு பொடி ரெண்டும் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுனால அதை கொஞ்சமாக சேர்த்திக்கிறோம். அவ்வளோதான். ரெண்டும் சேர்ந்து ஒரு 20 கிராம் இருக்கும். அவ்வளோதான். வெந்தயமும் கடுகும் ஒரு 20 கிராம் இருக்கும். அது ஒரு 10 கிராம், இது ஒரு 10 கிராம். நம்ம ஏற்கனவே அதை அரைச்சி வச்சுருக்கிறதுனால அதை நான் உங்களுக்கு வறுத்து காட்டல, வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. சரியா? நெல்லிக்காயை எண்ணெயில் போட்டதுலேருந்து இறக்கி வைக்க வரைக்கும் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அடியில் பிடிக்காது, இல்லைன்னா அடி பிடிச்சி கரிஞ்சு போயிடும். மிளகாத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு வெந்தயத்தூளும் கடுகுத்தூளும் போடுறோம். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்மிலே வச்சுருந்து எண்ணெயும் நெல்லிக்காயும் பிரிஞ்சு வர்றப்ப இறக்கி வச்சிடலாம். நெல்லிக்காயும் எண்ணெயும் எப்படி பிரிஞ்சு வந்துருச்சுன்னு அருமையாக பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளுக்கு இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. மொத்தமாக இது வேக வைக்கிறதுக்கு ஒரு 10லிருந்து ஒரு 12 நிமிஷம் வேக வச்சா போதுமானது. இந்த ஊறுகாய் வந்து ஒரு வருஷம் இருந்தாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் இதையே ஒரு கண்ணாடி பாட்டிலோ அல்லது பிளாஸ்டிக் பாட்டிலோ ஏதோ ஒன்றில் ஈரம் படாமல் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. வெளியிலேயே வச்சுக்கலாம். வெளியில் வச்சாலும் 6 மாதம் ஆனாலும் கூட அந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் அருமையான நம்ம எப்போ ஃபஸ்ட்டில் சாப்பிட்றோமோ அதே சுவையோடு இருக்கும். வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஊறுகாய் வந்து 8 மாதத்துக்கு முன்னாடி போட்ட ஊறுகாய் இன்னும் அது கொஞ்சம் கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்குது எங்கள் வீட்டில். இதை செஞ்சு பாருங்கள். இந்த ஊறுகாயை செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.